வணக்கம் வாங்க. ஓம் நம சிவாய வாழ்க, ஓம் நம சிவாய வாழ்க, ஓம் நம சிவாய வாழ்க. உணவே மருந்துன்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு வெண்ணெய் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். பட்டர்னு சொல்லுவோம், வெண்ணெய்ன்னு சொல்லுவோம். இந்த வெண்ணெய்னால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்குது, என்ன நோய்களை நம்ம தீர்க்க போறோம், இதெல்லாம் எப்படி எடுக்கணும், யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்றது இந்த பதிவை முழுசும் பார்க்கலாம் வாங்க வீடியோ. வெண்ணெய்ன்றது பாத்தீங்கன்னா கிரீமா அரைச்சி எடுக்கிறது ஒரு சைடு வெண்ணெய்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் பாலை காய வச்சு பெற போட்டு தயிர் பண்ணி அதை மோராக்கிட்டு மோர்ல இருந்து எடுக்கக்கூடிய விஷயம் வெண்ணெய்ன்னு சொல்லுவோம். இந்த வெண்ணெய் நாம எப்படி கையாள போறோம், இந்த வெண்ணெய் எடுத்து காய்ச்சி எப்படி நெய்யை உருக்க போறோம் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாங்க. இந்த வெண்ணெய் எது எதுக்கெல்லாம் நம்ம தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் இந்த வெண்ணெயும் ஆவாராம்பூவும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தா சர்மத்துல இருந்து ரிலீவ் ஆகலாம். சர்ம புழிவுகள் சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்க, பைல்ஸ் இருக்கிறவங்க வெண்ணெய் எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அல்சர் இருக்கிறவங்க, குடல் அல்சர் இருக்கிறவங்க, குடல் புண் இருக்கிறவங்க இவங்க இந்த வெண்ணெய் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகள் மலம் இலக்கி போறதுக்கு குழந்தைங்களுக்கு டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பருப்பு சாதத்தோட கொடுத்தீங்கன்னா மலம் இலக்கி போகும், குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கும். பெரியவங்க இருந்து சின்னவங்க பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் இருந்து ரிலீவ் ஆகிறவங்க வெண்ணெயை பயன்படுத்தலாம், நெய்யை பயன்படுத்தலாம். இதுக்கு தாங்க இன்னைக்கு இந்த ஒரு நல்ல பதிவு. இந்த வெண்ணெயை நாம எப்படி ஸ்டோர் பண்ணி, இந்த வெண்ணெய் எப்படி நெய்யா உருக்கி நாம எப்படி உணவுல எடுத்துக்கிறது முழு பதிவு இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு பொறுத்தளவு பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் வீட்டுல இருந்து வெண்ணெய் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸ்டோரேஜ் பண்ணி வெண்ணெய் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த வெண்ணெய் நாம எப்படி கிளீன் பண்ணி அதை எப்படி நம்ம நெய்யை உற்பத்தி பண்றது தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இதை எப்படி கிளீன் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் என்னென்ன தேவை அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஐஸ் கட்டி ஒரு கொஞ்சம் வச்சிருப்போங்க. அந்த ஐஸ் கட்டியை போட்டு அதை கிளீன் பண்ணணும். அதனுடைய வாசனைகள்லாம் வெளியில போயிடணும், அதனுடைய மோர் தன்மைகள்லாம் வெளியில போயிடணும். அதுல தயிர் மீதி இருக்கிறத வெளியில பிரிச்சு வெறும் வெண்ணெயை மட்டும் எடுக்கிறோம். அந்த வெண்ணெயை எடுத்து அதை நம்ம எப்படி உருக்குறோம், இதை தொடர்ந்து பார்க்கும்போது இது எது எதுக்கெல்லாம் பயன்படும், எந்த நேரத்தில் இதெல்லாம் எடுத்துக்கணும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் வச்சிருக்கிறேன். உள்ளுக்குள்ள போட்டு இந்த ஐஸ் வாட்டர்ல போட்டு கிளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா கரையாம இருக்கணும், வெண்ணெய் கரையாம இருக்கிறதுக்காக இந்த ஐஸ் வாட்டர்ல போடுறேங்க. இப்போ நம்ம கழுகணும். அப்ப இன்னும் கொஞ்சம் ஐஸ் வெட்டி போட்டுக்கிறேங்க. நம்ம கொஞ்சம் ஐஸ் வெட்டி போட்டுக்கலாம். எவ்வளவு கூலிங்கா இருக்குதோ அது அளவுக்கு நமக்கு வெண்ணெய் வேஸ்ட் ஆகாதுங்க, கரைஞ்சி வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? இதை கிளீன் பண்ணிட்டுங்க. ஒரு நம்ம பாத்திரத்துல போடுறதுக்காக ஒரு பாத்திரம், இதை ஏற்கனவே வச்சிருந்ததை ரிமூவ் பண்ணிடலாம். ஐஸ் நீங்க கடையில இருக்கிற வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா ஃப்ரீசர்ல வச்சு நம்ம ஐஸ் தயார் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க, கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மோருடைய ஸ்மெல் வராது, தயிருடைய ஸ்மெல் வராது, கெட்டு போனது எது ஸ்மெல் வராது. இப்போ நம்ம பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சேகரிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரு நாள், இது ஒரு நாள், இப்படிதான் வீட்டில் தயார் பண்ணி வைக்கிறதுங்க. அவங்க எத்தனை நாள் இதை சேகரிச்சு வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம அதே மாதிரி எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டு நம்ம கரைக்கலாங்க. இதுல பாத்தீங்கன்னா மோர் இருந்த இடம் பாத்தீங்கன்னா கெட்ட மாதிரி இருக்கும், இதெல்லாம் வெளியில வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் உடைச்சு விட்டோம்னா பழைய மாதிரியே நம்ம எப்படி மோர்ல இருந்து எப்படி வெண்ணெய் எடுத்தோம் அந்த மாதிரியே இன்னைக்கு நம்ம இதை எடுக்கணும். ஒரு பொருள் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஐஸ் வாட்டர் விடலைன்னா எல்லாம் நம்ம கையிலேயே அப்பிக்குங்க, இதை எடுக்க முடியாது. இந்த ஐஸ் வாட்டர் இருக்கிறதுனால எதுலையும் போய் ஒட்டாது, உடைச்சு விடுற மாதிரியே இப்படி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பால் வாங்கி தயிர் போட்டு வச்சு இதுல இருந்து வெண்ணெய் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலா நெய் கிடைக்கும். ஏன்னா நம்ம கடையில ஒரிஜினலா நெய் கிடைக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கு பொறுத்த அளவுக்கு நெய் கிடைக்கும். ஆனா நீங்க ஒரிஜினல் நெய் அப்படின்றது நீங்களா தயார் பண்ணிக்கிறது ஒரிஜினல் நெய் கிடைக்குங்க. கிரீம்ல இருந்து எடுக்கிறது அது ஒரு மாதிரி இருக்குங்க. ஆனா இது பாலை நல்லா காய்ச்சி நல்லா சுண்ட காய்ச்சி தயிர் போட்டு வச்சு மோர் கடைஞ்சி எடுக்கும் போது வரக்கூடிய வெண்ணெய் தாங்க ஒரிஜினலான வெண்ணெய். அதில் இருக்கிற நெய் தான் அருமையா இருக்கும். பாத்தீங்களா? இப்ப அத்தை பெரிய கட்டி நாம புடைச்சிட்டோம். வீடியோ லென்த்தா போனாலும் பரவாயில்லைங்க. இதோடைய ப்ராசஸ் எப்படி நம்ம இது எப்படி கையாளுறோம். ஏன்னா டவுன்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா இருந்தாலும் கிராமப்புறத்துல இவ்வளவு இதாவும் செய்ய முடியாதுங்க. ஏன்னா நேரம் கிடையாது, இவ்வளவு ப்ராசஸ் பண்றதுக்குன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் உடைச்சாச்சு. கொஞ்சம் ஐஸ் குறைச்சுங்க, ஏன்னா கை விறுவிறுப்பு அதிகமா இருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுங்க. தண்ணி கொஞ்சம் ஊத்திங்க கூட, இப்படி நல்லா பிசிக்கு எடுக்கணுங்க. அப்போதான் நமக்கு அந்த மோருடைய அழுக்கெல்லாம் வெளியில போகும். அப்படியே தண்ணியை மாத்தணுங்க. சரிங்களா? பாருங்க, எப்படி இப்படி பிரஸ் பண்ணி
மறுபடியும் ஒண்ணாக்கிட்டு தண்ணி மாத்திட்டு மறுபடியும் இது பண்ணணும். ஏன்னா இதுல வந்து பூஞ்சான்லாம் பிடிச்சிருக்கும். சரியா அவங்க ஸ்டோரேஜ் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா அந்த பூஞ்சான்லாம் இருக்கும். அது நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. இதை வந்து எனக்கு வந்து நல்லா தெளிவா அவங்க பாதுகாத்து வச்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்க வேற ஒரு பக்கம் வாங்கணும், தெரிஞ்சுக்கிட்ட வாங்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்க. அதே மாதிரி இந்த வெண்ணெய்கள்லாம் நீங்க வந்து டெய்லியும் ஒரு சும்மா ஒரு சின்ன நெல்லிக்கு அளவுக்கு டெய்லி இந்த வெண்ணெயை வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் புண்ணு ஆறுங்க, அல்சர் குணமாகுங்க. தீராத அல்சர் இருக்குது உங்களுக்கு வந்து டெய்லி வெண்ணெய் வந்து ஒரு சின்ன நெல்லிக்கு அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டுங்க. ஒரு 10 நாள் 15 நாள்ல பாத்தீங்கன்னா உடல் புண்ணு ஆறிடும், உடல் அல்சர் சரியாயிரும், வாய் புண்ணு ஆறும், வாய் அல்சர் குணமாகுங்க. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி பாருங்க எப்படி பாத்தீங்களா? அப்ப இந்த மாதிரி இதுல போட்டுக்குவோம். இதுல இருந்து கழுவி நம்ம எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்ப இது மாதிரி ஒரு 2-3 டைம் ப்ராசஸ் பண்ணணுங்க. இது வந்து 3வது முறையா தண்ணியில வந்து ரீசைக்கிள் பண்றோம். இப்ப அதோட தன்மை பாருங்க மாறிடுச்சு பாருங்க. புரோட்டா மாவு பணியற மாதிரி ஆயிப்போச்சு. சரிங்களா? பிதிரா போகும். இப்ப பாரு அந்த பழைய நார்மல் சாப்பிட்டா ஆயிடுச்சு. இதுல இருக்கிற அழுக்கெல்லாம் 2-3 டைம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து நம்ம வீடியோவில் ஃபுல்லா இதவே கழுவிட்டு இருக்கிறது லேட் ஆயிரும், வீடியோ லென்த்தா போகிறதுனால கட் பண்ணிட்டுங்க. இப்போ இது வந்து 3வது டைம் ரீசைக்கிள் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து ஃபைனல், இப்போ ஃபைனலாக இதில் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்குவோம். கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா நிற்காதுங்க. ஏன்னா வந்து ஐஸ் வாட்டர் இருக்கிறதுனால வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பெண்டிங். சரிங்களா? இப்போ நம்ம இதை ஓரம் தள்ளி எடுத்து வச்சுருவோம். அடுத்தது ஃபைனலாக இருக்கிறத வந்து மறுபடியும் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரிஞ்சு போகாதுங்க. கடைசி டைமில் வந்து பிரியாது. இந்த நெய் கெட்டு போன மாதிரி வாசனை வர்றதெல்லாம் வராது. சரிங்களா? நம்ம உடல்ல கொழுப்புகள் இந்த மாதிரி தாங்க இருக்குங்க. மாமிசம் எவ்வளோ எடுக்கிறோமோ அது அளவுக்கு கொழுப்புகள் கரையாது, சீக்கிரம் கரையாது. நம்ம உடலை வருத்தி கொலஸ்ட்ராலை குறைக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு பார்த்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ராலுங்க. இது வந்து உடலுக்கு நல்லதுங்க. நம்ம உடலை பாதுகாக்கிறது, நம்ம தோள்களை பாதுகாக்கிறது, இருதயத்தை பாதுகாக்கிறது. கொலஸ்ட்ரால் வேணும். கண்டிப்பா கொலஸ்ட்ரால் இல்லைன்னா ஒரு மனிதன் உயிர் வாழ முடியாது. கொலஸ்ட்ரால் வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்கணும். கடலைப்பருப்பு, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தாவரம் சம்பந்தப்பட்டது, நெய் சம்பந்தப்பட்டது கொலஸ்ட்ரால் அல்ல. கொலஸ்ட்ரால் வந்து குட் கொலஸ்ட்ரால். இருதயத்துக்கு வந்து முக்கியமா கொலஸ்ட்ரால் இல்லைன்னா இருதயம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்றது நம்ம தமிழுடைய மருத்துவங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நெய் நிறைய நீங்க வந்து எடுத்துக்கோங்க. மாமிசத்தை கட் பண்ணிட்டு நெய் எடுத்துக்கணும். பிராமர்லாம் பாத்தீங்கன்னா நெய் இல்லாம உணவு சாப்பிட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வந்து பிராமருக்கு 100% வராது. ஆனா அவங்களுக்கு தொப்பைகள் இருக்கும். நிறைய உணவு எடுக்கிறதுனால தொப்பைகள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கும், தொந்தரவு வராது, பிபி நிறைய வராது. அப்ப மலம் இலக்கி போகும். தோல் வியாதி அவங்களுக்கு யாருக்குமே வராது, மூட்டு வலி அதிகமா வராது. சரிங்களா? இப்ப ப்ராசஸ் முடிஞ்சது. இப்ப நாம வந்து 2 கையில வந்து இதை எடுத்து உருண்டை பண்ணிக்குவோம். நான் வந்து இது 1 கிலோவுக்கு ஒரு 50 கிராம் குறைவா வாங்கியிருக்குங்க. அவங்க நமக்கு கொடுத்ததே அவ்வளவுதாங்க. இப்ப இது சரி பண்ணிட்டோம். இதை பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 3/4 லிட்டர் நெய் கிடைக்குங்க. இப்ப இதே வெண்ணெய், பச்சை வெண்ணெய் வந்து நம்ம வந்து உணவா எடுத்துக்கணும் அப்படின்றது ஸ்டார்ட். எப்பா நீ வெண்ணெய் எடுத்துக்கலான்னு சொல்றீங்களே, சாப்பிட்டா எதனா ஆயிருமா? என்னோட வீடியோ பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி கிடையாதுங்க. உணவே மருந்து. சரிங்களா? டெய்லி இவ்வளவு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு. ஒரு 10-20 நாள் எடுத்துட்டு வாங்க. பைல்ஸ் இருக்கிறவங்க எடுத்துருவாங்க. உடல் உஷ்ணத்தை குறைச்சி, அதே மாதிரி ஆசன வாயில் வந்து ரத்த கசிவு இருக்கிறது, ஆசன வாய் வந்து எரிச்சல் இருக்குது, இது எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பா இருக்கும். எனக்கு பாத்தீங்களா நாக்கு ஊறுது. விட்டே இது முழுசுவே சாப்பிட்டுருவேன் பாருங்க. அப்படியே நாக்கில் அத்தி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நார்மலா நீங்க காலையில் டிஃபன் எடுத்துக்கலன்னு வச்சுங்க, 1 ஸ்பூன் வெண்ணெய் மட்டும் எடுத்துட்டு பிரெட் வாங்கிட்டு சாப்பிட்டு பாருங்க. உங்க உடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப கொஞ்சம் சாப்பிட்டதுமே நமக்கு வந்து கொஞ்சம் நாக்கு இதாகி போச்சு. அதனால இன்னொரு கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. ரைட்டு. இப்ப நாம வந்து நெய் ப்ராசஸ்க்கு போலாம். இந்த மாதிரி எடுத்துங்க. அதே மாதிரி பெண்கள் இந்த முகத்துக்கு வந்து டெய்லி வீட்டில் வந்து தயிர் போடுவாங்க. சிலிப்பி வெண்ணெய் எடுத்து வச்சுங்க. நைட்டு ஆவராம் பூ நல்லா அரைச்சிட்டு வெண்ணெய் கலந்து ஃபேஸ் பண்ணுங்க. ஃபேஷியல் எப்படி இருக்குன்னு பாருங்க. முக சுருக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிம்பிள்ஸ் எதனா தொந்தரவு இருக்குதான்னு பாருங்க. முகம் அவ்வளவு பொலிவா இருக்கும். சரிங்களா? கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குன்னு இதை வித்துட்டு நம்ம உடலுக்கு தேவையான இதை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது.
நிறைய மாமிசத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து மாமிசம்லாம் நம்ம வீட்டில் யாரும் எடுத்துக்கிறது கிடையாதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ல யார் ஒருத்தர் மாமிசம்லாம் எடுக்காத இருக்கிறவங்க வெண்ணெயை நிறைய எடுங்க, நெய் நிறைய எடுங்க, உடலுக்கு நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்மம், நமக்கு வந்து தோல் வறட்சி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இல்லைன்னா தோல் வறட்சி கண்டிப்பாக வரும். கை கால் சொரியாசிஸ் வர்றது, வேக்குரு வர்றது, அங்கங்கே வந்து கொப்பளங்கள் வர்றது, தோல் அரிப்பு வர்றது. தோல் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்னா தோல் வறட்சி வந்தால் தானே வந்து அரிப்பு வர ஆரம்பிக்கும். பனிக்காலம் வந்ததுன்னா தோல்ல அரிப்பு ஆரம்பிக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும், சொரிய ஆரம்பிக்கும். தோல் வறட்சி வரக்கூடாதுங்க. தோல் வறட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வயசுக்கு மேலே தான் தோல் வறட்சி வரணுங்க. அப்பவுமே வந்து நம்ம சின்ன வயசுல நல்லா சாப்பிட்டு குட் கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா தோல் வறட்சி வந்து நம்ம மரணமாய் படுக்கை வரலைக்கும் தோல் வறட்சி வராது. அந்த தன்மை இருக்கும். ஒரு தோல்ன்ற போது நம்ம உடல் பார்த்தீங்கன்னா ஒரு சைனிங் கிடைக்கும். சைனிங் கிடைச்சிங்கனாவே நமக்கு வந்து நல்ல கொலஸ்ட்ரால் நமக்கு உடல்ல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கொலஸ்ட்ரால் எவ்வளவு அளவுக்கு உடல் நல்லா இருக்குதோ அது அளவுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும். பேட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாதுங்க, குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொலஸ்ட்ரால் வந்து சேர்த்திக்கணும், எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. மாமிசத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு அது கரையாத கொலஸ்ட்ரால், அதை அவாய்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு முறை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு சிறிதளவுக்கு உங்களோட ஆசைக்கு தகுந்த மாதிரி மாமிசத்தை எடுத்துங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகளை நல்லா பருப்பு நல்லா அவிச்சு எடுத்துங்க. கொஞ்சோண்டு வந்து மிளகு தூள் கொஞ்சம் எடுத்துங்க. நெய் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டுங்க. எல்லாம் குழைச்சி ஒரு 2 வயசுல 1 வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க. மலம் கட்டாம அவங்க உடல் ஆரோக்கியமா கொண்டு வரும். தோல் நோய் வராம ஆரோக்கியமா உண்டு. குழந்தைகளை முடிஞ்ச அளவுக்கு டெய்லி 1 ஸ்பூன் நெய்னாச்சு, முடிஞ்ச அளவுக்கு 1/2 ஸ்பூன் நெய்னாச்சு விட்டு ஒரு வேளைனாச்சும் உணவு கொடுங்க. மலம் வந்து ஃப்ரீயா போகும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வளர்த்துறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும், மலம் போகாம குழந்தைகள் நிறைய அழுக ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன செய்வோம்னா பூம்பழத்தை வந்து ஆவியில வேக வச்சு பிசைஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி விளக்கெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய தாய்ப்பால் குடிக்கிறவங்களுக்கு வந்து சரியா இருக்கும். ஆனா வந்து புட்டிப்பால் கொடுக்கறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலம் கட்டி போகும். அதே மாதிரி தாய்மார்கள் சாப்பிடக்கூடிய உணவு என்னவோ அது வந்து குழந்தைக்கு எடுத்துக்கும். அப்ப மலம் கட்டி போகும்போது குழந்தைங்களுக்கு சிரமம் வரும். சின்னதுல இருந்தே வந்து மலச்சிக்கல் ஏற்படுத்தக்கூடாது. ஃப்ரீயா இருக்கணும், குடல்கள் வந்து ஃப்ரீயா இருக்கணும். அப்ப நம்ம இந்த நெய்யை வந்து கம்பல்சரி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு பதிவே வந்து வயதானவர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த நெய் எடுக்கணும்ன்றதான் என்னுடைய தாட்டு. அதுக்காக தான் இந்த முழு பதிவு கொடுத்துக்கிறேன். முடிந்த அளவுக்கு வந்து நெய் வாங்குறத விட வெண்ணெய்கள் வாங்கிட்டு வந்து நீங்களே பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ரெடி ஆச்சு. இதுல என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரைனா உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோவில் மில்லியன் கணக்கில் இந்த முருங்கைக்கீரையை பத்தி போயிட்டு இருக்கு. முருங்கைக்கீரையை நம்ம எப்படி பதப்படுத்தணும், முருங்கைக்கீரையை நம்ம எப்படி பவுடர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு தெளிவாக கொடுத்துருக்கிறோம். நல்ல அயன் சத்து உள்ளது. மூட்டு வலி கை கால் வலிக்கு இந்த முருங்கைக்கீரையை நம்ம எப்படி சூப் எடுக்கணும் பதிவுகள் நிறைய கொடுத்துருக்கிறேன். புது சப்ஸ்கிரைபரா இருந்தா இந்த முருங்கைக்கீரையை பத்தி பதிவுகள் நிறைய இருக்குது, எடுத்துக்கங்க. சரிங்களா? இப்ப நம்ம இது கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறோம், கல்லுப்பு ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இதை வச்சுதாங்க நம்ம வந்து வெண்ணெயை வந்து நெய்யா உருக்குறோம். இந்த நெய்யை உருக்கி எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நெய்யை உருக்கி சாப்பிடணும். மெயினான விஷயம், அப்படியே கெட்டி எடுத்து போட்டு எடுக்கக்கூடாது. உருக்கி சாப்பிட்றதுதான் நமக்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்றது வந்து முன்னோர்களுடைய விஷயம். கொஞ்சம் அடுப்புல சூடு பண்ணி லேசா எண்ணெய் மாதிரி வந்த பின்னால உணவா எடுத்துக்கணும்ன்றத முக்கியமான ஒரு பதிவு. ரொம்ப வயதானவங்களுக்கு நெய் கலந்து கொடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்க சாப்பிடலாம். ஃபில்டர் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ராகி மாவுன்னு சொல்லுவோம், ஆரி மாவுன்னு சொல்லுவோம், கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவோம். இதை அதுக்குள்ளார போட்டுட்டு நெய் மாவுன்னு சொல்லுவோம். வில்லேஜில் இருக்கிறவங்க நிறைய பேர், கிராமப்புறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சோண்டு ராகி மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ராகி பக்கோடா இருக்குது பாருங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம வந்து ராகி உணவை எடுத்துக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம். நிறைய பேர் சூடும்பாங்க. இந்த சூடுன்னு நினச்சிட்டு நமக்கு உண்மையான ஒரு சத்து எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம். ராகி ரொட்டி எடுத்துங்க, ராகி வடை எடுத்துங்க, ராகி அடை எடுத்துங்க, ராகி களி எடுத்துங்க. ராகி ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். முன்னோர்களுடைய சாப்பிட்டு இன்னைக்கு வந்து ஆயிலே ஆரோக்கியம் 100 ஆண்டுகள் வாழ்ந்தது ராகி, கம்பு, சோளம், கேழ்வரகு. இதுதான் நம்ம சொல்லுவோம் சாமை திணை. இதுதான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. நாம இன்னைக்கு வந்து அவசர உலகத்துல வந்து அரிசி எடுத்துக்கிட்டு பாதியிலே சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, ஆயில் 50-60 போயிட்டு இருக்கோம். இது மாதிரி முன்னோர்களை எடுத்த உணவு எடுங்க, ஆயிலும் ஆரோக்கியம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவோம், நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவோம், வெள்ளம்னு சொல்லுவோம். பிடிச்சிக்கிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க, உடலுக்கு ஆரோக்கியம், எந்த தொந்தரவும் வராது. முடிந்த அளவுக்கு வந்து வெள்ளை சர்க்கரை சீனி எடுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு எடுக்காதீங்க. தவிர்க்க முடியாத அளவுக்கு உறவினர் எடுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு காஃபி டீ வந்து அவாய்ட் பண்ணுங்க. நிறைய வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய தொந்தரவு கொடுக்கும். அதே மாதிரி உடல் வெயிட் இருக்கிறவங்க வந்து சுகரை வந்து கட் பண்ணுங்க.
ஐஸ்கிரீமாக இருந்தாலும் எந்த இனிப்பு பொருள் எல்லாமே கட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம தொடர்ந்துடலாம். ரைட்டு, அடுப்பு பற்ற வச்சு வச்சுங்க. இப்போ இந்த வெண்ணெய் உருக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சிறிதளவு தண்ணி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இது அப்படியே உருகி உருகி அந்த தண்ணியில் இதை எடுத்து வைக்கலாங்களா? வச்சாச்சுங்க. பாருங்க அதோடைய விஷயத்தை பாருங்க, எப்படி உருகுது பாருங்க. உள்ளம் உருகுது. எப்படி உருகுதுன்னா இது வந்து கண்ணுக்கு தெரியுது வெண்ணெய் உருகிறது, உள்ளம் உருகிறது இந்த மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல நிறைய வந்து கொழுப்புகளை சேர்த்தக்கூடாது, மாமிச கொழுப்புகளை சேர்த்தக்கூடாது. அதை வந்து கரைக்கிறதுக்கு நிறைய நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கிற கொழுப்புகளை இது பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து குட் கொலஸ்ட்ரால் நம்ம எடுத்துக்கணும். தாவர வித்துக்கள் அதில் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் நம்ம நிறைய எடுத்துக்கணும். வந்து நம்ம உருக்கி என்ன ஸ்டேஜில் எடுக்கணுன்றதை நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நெய் வந்து ரொம்ப வந்து கருத்த மாதிரி எடுக்கக்கூடாது, நெய் வந்து நல்லா வேகாமல் எடுக்கக்கூடாது. வேகாமல் எடுத்துட்டிங்கன்னா அது நல்லா இருக்காதுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ஒரு வாசனையாக இருக்கும். நிறங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும், நம்ம வந்து கோல்டு கலரில் இருக்கணும். இந்த நெய்யை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு எடுத்துட்டு அந்த நெய்யை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா குறையாக இருக்கும், எப்படி பால்கோவா மாதிரி இருக்கும். அதான் நெய்யுடைய தன்மைங்க. ஆனால் நைஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வனஸ்பதி கலந்துருப்பாங்க. நெய்யில் வந்து நிறைய வனஸ்பதி கலந்துட்டா தெரியாது உங்களுக்கு. இது வந்து ஒரிஜினல் நெய். இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 700 ரூபா வருங்க. 1 லிட்டர் வந்து இதில் வந்து 700 ரூபா வருங்க. நம்ம வெண்ணெயை வாங்கி விட்டோம்னா ஒரு 700 ரூபா வரும். கடையில் வந்து 700 800 ரூபா 600 ரூபா வரைக்குமே இருக்குங்க. இதில் வந்து ஒரு 2 கொதி வருங்க, நல்லா சட 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 சடன்னு வெடிக்கும். அதுக்கப்புறம் மேலே தான் இது பண்ணிக்கணும். நல்லா கரையிற வரைக்கும் தீ வந்து அதிகமாக வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தது தீயை வந்து குறைச்சி வச்சுக்கணும், மெதுவாக நெய்யை உருக்கணும். இப்போ பொங்கி வரும், சரிங்களா? பொங்கி வந்து சட சட சடன்னு உடையும். கொஞ்சம் பொங்கி வரும் பாருங்க, பொங்கி வர்ற வரைக்கும் நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் அது எப்படி உடையுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இதோட என்ன சேர்த்தணும்னு பார்ப்போம், சரிங்களா? நெய் வெந்துருச்சுன்னா இந்த நுரை இருக்காது, நிறங்கள் மாறும். அப்போ நெய்யுடைய வாசனை வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்புக்கள் போடுவேன். இந்த அழுக்கெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். சிறிதளவுக்கு உப்புக்கள் அப்படி போடலாங்க. இந்த அழுக்கெல்லாம் சுருண்டு வந்துடும், இந்த உப்பு போட்டதுமே சுருண்டு வந்துடும். இங்கே பாருங்கள் இதோடைய அழுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதான் இந்த அழுக்கெல்லாம் வந்து அந்த இது போயிடுச்சு. இந்த அழுக்கெல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பிரிஞ்சிடும் அது போடும்போது. முடிஞ்ச அளவுக்கு இப்போ அந்த பொங்கிலாம் போயிடுச்சு, நுரையெல்லாம் போயிடுச்சு. இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆக போகுது. இப்போ நாம் என்ன செய்கிறோம், இது பாருங்கள் இதோடைய அழுக்கு நல்லா தெரியுதுங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கலாம். இப்போ தான் அந்த வாசனை வரப்போகுது. நாம் உள்ளுக்குள்ளார் போட்டுக்குவோம், முருங்கைக்கீரையை நம்ம உள்ளார் போட்டுக்குவோம். அப்படியே லேசாக வெடிக்கும், அவ்வளோதான். அப்படியே நம்ம நல்லா வெந்துருச்சு அப்படின்னும் போது இந்த வந்து சவுண்டு வரும், சரிங்களா? முதவே போட்டிங்கன்னா சவுண்டு வராது, அந்த ஆவியெலாம் அடங்கிடும், இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். அழுங்காமல் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். முருங்கைக்கீரை வந்து நமக்கு மொறுமொறுன்னு ஆயிடும், இந்த சூட்டில் ஆயிரும். அப்படியே பாருங்கள் இப்போ இந்த நுரை கட்டி இந்த நுரை தனியாக பிரிஞ்சிடும், சரிங்களா? இவ்வளோதான் விஷயங்க. இந்த நுரையெல்லாம் அடங்குச்சுனாவே நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வேகாமல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நெய் கெட்டு போயிடும். நெய் இருக்கணும், கருக விடக்கூடாது. நம்ம வீட்டு யூஸ்க்காக இருந்ததுன்னா கொஞ்சம் கருகு விட்டாலும் தப்பு கிடையாது. வெளியில் யாருக்குன்னா கொடுக்கணும், நெய் ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ மனம் தானே மனம் வந்ததுமே நெய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த வாசனையை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த நுரைச்சி நின்னதுனாவே இது மறுபடியும் பிரிஞ்சதுனாவே உங்களுக்கு சரியாயிடும். பாருங்கள் நெய் வெந்துட்ட பின்னால் அந்த நுரையெல்லாம் எப்படி அடங்கிறதுன்னு பாருங்கள். இவ்வளோதான் விஷயம், சரிங்களா? வெந்துருச்சு, ஒன்றும் தொந்தரவு கிடையாது. இந்த வடிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்து ஊற்றணுங்க. ஒரு 3/4 லிட்டர் வரணும்னு எதிர்பார்த்தோங்க 1 கிலோவுக்கு, ஆனால் 1/2 லிட்டர் வராதாட்டுங்குதுங்க. கொஞ்சம் நெய் விட்டு வச்சிடலாங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து நெய் மாவு செய்யணுங்க. அதாங்க இதை வச்சுட்டு இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. எப்படி பயன்படுத்துகிறோன்னா பாருங்கள், மாவு ராகி மாவு ரொம்ப டேஸ்ட்டாக பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நெய் வைக்கும் போது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டில் இது ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு வந்து நிறைய பிடிக்கும். அவங்க பாருங்கள் எவ்வளோ மாவு வேணும்னு கேட்டு கொண்டு வந்துருக்குறாங்க பாருங்கள். இத்தனை மாவும் சாப்பிட்றலாம் நம்ம நெய் மாவு பண்ணி அப்படின்னு கொண்டு வந்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ போதும் நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கரும்பு சக்கரை வந்து நல்ல நாட்டு சக்கரையாக வாங்கிக்கிங்க, சரிங்களா?
ஒயிட் சுகர் கலக்காமல் எடுத்துக்கங்க, போதுங்க. நம்ம சும்மா கொஞ்சம் இனிப்புக்கு மட்டும்தான், சரிங்களா? ஆனால் அதோடைய சுவை வந்து நிறையா இருக்கும். பாத்திரம் சூடாக இருக்கு போதுங்க. வேஸ்ட்டுக்கே இடம் கிடையாதுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது, நெய் இருக்குது. எல்லாம் எங்களுக்கு வந்து பிடிக்குங்க. சின்ன குழந்தையில கொஞ்சமாக கொடுப்பாங்க. அதை வந்து இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க எப்படின்னு. ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் செய்யும் போதே இந்த மாதிரி எடுத்து செஞ்சுக்குவோம். ஏன் நம்ம பயன்படுத்துறத மக்களும் பார்க்கணும், மக்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும், அவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வயசானவங்களை பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் வந்து மலச்சிக்கல் பயங்கரமாக இருக்கும். அவங்கள பாதுகாக்கிறதுக்குற ஆட்கள் இருக்க மாட்டாங்க. மலம் 1 நாள் 2 நாள் கழித்து தான் மலம் போவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து சரியாக சாப்பிட முடியாது, நிறைய சாப்பிட முடியாது, குறைவாக தான் சாப்பிடுவாங்க. மலம் கட்டி போயிடும். மலம் அதிகமாக கட்டிட்டாவே மரணம்னு சொல்லுவோம். மலம் கட்டிட்டாவே மரணம்னு சொல்லுவோம். கோலை கட்டிட்டாலும் மரணம்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கட்டுறதுக்கு முன்னே பாதுகாத்துக்கணும். ஏன்னா என்னுடைய அனுபவங்கள் நிறைய, இந்த பெரியவங்களை நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மலம் போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வந்து பாதுகாப்பு இருக்காது. அதனால அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு வயதான நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும் போது அவங்களாலே அவங்களுடைய செல்ஃபை பயன்படுத்திக்கிறவங்களுக்கு வந்து நெய் நிறைய கொடுங்க, மலம் இலக்கி போகும். நிறைய கீரை வகைகள், ஜீரண சக்தி ஆகிற மாதிரி கீரை வகைகள் கொடுங்க. நிறைய பப்பாளி பழம் கொடுங்க, கொய்யா பழம் கொடுங்க. இந்த மாதிரி மலத்தை இலக்கி கொண்டு வரதுக்கு என்னென்ன வழியோ அந்த வழி செஞ்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆயிலும் நல்லாயிருக்கும், நல்ல மாதிரி அவங்க வந்து இதாகுவாங்க. சரிங்களா? ஒரு கிலோவுக்கு 50 கிராம் குறைய 950 கிராம் வெண்ணெய் வாங்கினதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே இருக்கும். 1/4 லிட்டர் வரணும்னு எதிர்பார்த்துங்க, ஆனால் வரல. ஆனால் வெயிட் வந்து அதனுடைய நீர்கள்லாம் இருக்கிறதுனால, நிறைய இருக்கிறதுனால, அப்படியே கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால வெயிட்டுகள் குறைவாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு 3/4 லிட்டர்னாச்சும் வரணும் ஆவரேஜ் அப்படின்றது எனக்கு அடிக்கடி நம்ம பயன்படுத்துறதுனால இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் குறைவாக வந்திருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெய்யிலிருந்து வேஸ்டாஜ் ஆனதை நம்ம வந்து நெய் மாவுன்னு எடுத்துக்கிட்டோம். இது ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். நெய் கிடைச்சினாக்கிற இந்த மாதிரி நெய்யை சூடு பண்ணி ராகி மாவு போட்டு நாட்டு சக்கரை போட்டு எடுத்துக்க 2 ஏலக்காய் போட்டுக்கலாம், தவறுதல். இப்ப நம்ம தயார் பண்ண நெய்க்கும் கடையில வாங்கின நெய்க்கும் பாருங்க. ஆனா கடையில் இருக்கிற நெய் பாத்தீங்கன்னா சுவை குறைவா இருக்கும். இப்ப நீ வீட்டுல தயார் பண்ண நெய் கெட்டியான பின்னால் எடுத்து பாத்தீங்கன்னா கையில பருன்னு இருக்கும். கடையில வாங்குற நெய் பாத்தீங்கன்னா விளக்கெண்ணமா இருக்கும். இதான் வித்தியாசம். நெய்யில வந்து 90% கலப்படம் இல்லாம நெய் வராது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து வனஸ்பதி நிறைய கலப்பாங்க. நெய்யில வந்து நெய் மாதிரி அப்படியே இருக்கும். வெளியில வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்ப என்னுடைய நண்பர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நெய் கிடைக்காதனால நெய் கிரீம் வந்து அரைக்கிற இடத்துல இருந்து அவங்க நிறைய நெய் வந்து ஸ்டோரேஜ் வந்து பெங்களூர் அனுப்புறாங்க. அதனால அவங்ககிட்ட வந்து எனக்கு வந்து நெய் அர்ஜென்ட்டா வேணுன்றதுக்காக எங்களுடைய உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 லிட்டர் நெய் வாங்கினேன். அங்கே கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு வேணும், மீட்டு வந்து வீட்டில் வந்து ரெகுலர் நெய் வேணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி கிடைக்காது. யாரோ ஒருத்தர் தான் மாமிசம் சாப்பிட்றவங்க வந்து நெய் ஐயோ கொலஸ்ட்ரால் வேண்டான்றவங்க தான் எனக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வேண்டாத பொருள் தான் எனக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி வந்து நெய்யை ஸ்டோரேஜ் பண்ணிக்குவேன். கடையில் வாங்கின நெய்க்கும் நம்ம தயார் பண்ண நெய்க்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இது பார்த்தீங்கன்னா வளவளன்னு இருக்கும். நெய் கடையில் வாங்குற நெய் வந்து வளவளன்னு நிறைய வந்து கம்பெனி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய வைங்க. லோக்கல் பிராண்ட் நெய் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்க. கம்பெனி இது பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி நிறைய இருக்குது. ஆனால் அது எக்ஸ்பீரியன் டேட்டை தயவு செய்து பார்த்துக்கணும். நல்லா நீங்க சக்கரை பொங்கல் வைக்கிறீங்க, வெண் பொங்கல் வைக்கிறீங்க, நெய் ஆட் பண்றீங்க, நெய் வந்து அதோடைய வாசனை சரியில்லாத பேட் வாசனை வந்துருச்சுன்னா அந்த உணவு நம்ம சாப்பிட முடியாது. அது ஓபன் பண்ணி ருசிச்சு பார்த்துட்டு சமையலுக்கு பயன்படுத்துங்க. சமையலுக்கு பயன்படுத்திட்டு கெட்டு போயிடக்கூடாது, சமையலும் போயிடக்கூடாது அப்படின்றத என்னுடைய தாட்டு. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நல்லா கமகமகமன்னு வாசனை வரும். நல்ல ஒரு கண்டென்ட்ல போட்டு வச்சுட்டு எறும்பு போகாம பாதுகாத்துட்டு நெய் தேவைன்னா ஒரு வாக்கனாங்கரண்டியில போட்டு கொஞ்சம் உருக்கிட்டு உணவா இடுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ராகி களி தயார் பண்ணிட்டு நல்ல பருப்பு நைஸா கடைஞ்சி ராகி களி போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு ராகி களி சாப்பிடுங்க. மலம் இலக்கி போகும். குடல் வந்து கடுத்து இருக்காது, குடல் சிறுத்து போகாது. நெய் எடுக்கிற வரை குடல் சாப்பிட்டா இருக்கும். ஆசன வாய் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பைல்ஸ் இருக்கும். ஆசன வாயில வந்து ரத்த கசிவுகள் ஏற்படும், வெடிப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி இருக்கிறவங்க நெய் எடுத்துங்க. அதே மாதிரி அவங்க மலம் போறதுக்கு முன்ன வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிக்கங்க. இந்த வந்து நமக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும்
பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன். அடுத்ததுல ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ரோட்டோரத்துல கேப்பாராட்டுறது துத்தின்னு சொல்லுவோம். அதை நாம எப்படி எல்லாம் பயன்படுத்தணும், எப்படி எல்லாம் எடுத்துட்டா நாம வந்து பைல்ஸ் நம்ம குணப்படுத்தணும், அதையும் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மலத்தை எப்படி வெளியில ஏத்தணும், நம்ம குடலை வந்து எப்படி சுத்தம் பண்ணணும், அதுக்கு அடுத்த வீடியோல சந்திப்போம். இப்போ இந்த மாதிரி தயார் பண்ணிக்கோ. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு வந்து இந்த நெய்மான்னு சொன்னோம், அதை நம்ம சுவைச்சு பார்க்கணும்ல. சூப்பரா இருக்குங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த சுவை வந்து அருமையா இருக்குது. ராகி மாவுக்கும் நெய்யுடைய டேஸ்ட்டுக்கு வேற லெவலுங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் இதை சாப்பிடலாம். இவ்வளோதாங்க விஷயம். நெய்யை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நெய்யை எப்படி பாதுகாக்கிறது, வெண்ணெய்களை வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணி இதை எப்படி வேவிக்கிறது அப்படின்னு தொடர்ந்து பார்த்தோம். இது மாதிரி இதை உணவே மருந்து, என்னை பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பொருள் தான். ஆனால் இதுவும் மருந்து அப்படின்றத உங்களுக்கு இன்னைக்கு எடுத்து சொல்லி உணவே மருந்துன்றத இந்த மாதிரி தயார் பண்ணிங்க. ஆரோக்கியமாக வாழ்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நாலு ஒரு மூலிகளே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க.